பச்சை கொத்தது 3 பைசா கொத்தது. அதே மாதிரி ரசிகர் பண்ணாரு தலைவர். அதே மாதிரி பார்க்க முடியாது, பூச்சியை பார்க்க முடியாது. பச்சைப்பா உள்ளப்பா உள்ள வீர வணக்கம், வீர வணக்கம் கேப்டனுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் கேப்டனுக்கு, வீர வணக்கம். கேப்டனுக்காக எனக்காக நீ செலவு பண்ணாத, நீ போல பொண்ணாடி போய் போடுறா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் என் கேப்டன் மட்டும்தான். நீ என்ன தாயாகிறா, என்ன விட்டு போயிட்டாயா என் கேப்டன்? எங்க உயிரே போயிடுச்சு. இதுக்கு மேல யாரும் இல்ல தலைவா. எங்க தலைவா போயிட்டான், தங்க தலைவன் போயிட்டான். அதுல இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இது வரைக்கும் பார்த்தா அவர் ரூபாய் கொடுத்தா கூட அந்த செலவு போறான். ஈன்றது செய்வோம் இல்லாதவருக்கு என்று அந்த காலையில ஊனமற்றவருக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுப்போம். இனி வரைக்கும் ஒரு பேனர் கூட வைக்க வேணாம்னு சொன்ன ஒரே ஒரு கேப்டன் என் கேப்டன். அதாவது உங்க மக்களுக்காக செய்யாத உனக்காக எனக்காக 1 மணி நேரம் வச்சாடான்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன். எங்க மெரினா பீச்ல இடம் வேணாங்க, எங்க சொந்த இடம் இருக்குதுங்க. எங்க கொரோனா டைம்ல ஆண்டாள் இடம் இல்ல போயிட்டு ஏன் சொந்த இடம் இல்லையா மக்கள் கொரோனா இடம் வேணாங்க ஏன் இடத்துல பொச்சுக்கோன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் யாருங்க? எந்த தலைவரா? எவனும் இல்லைங்க, எவனும் இல்லைங்க. என் தலைவர் சொன்னாருங்க, ஏங்க என் தலைவர் சொன்னாருங்க, உப்பட்டமான தலைவருங்க, என் சொந்த தலைவருங்க. எங்க தலைவருக்கு கண்டிப்பா இடம் வேணும். நாங்க அவரு எங்களை பார்த்த மாதிரி அவருக்காக நாங்க போய் அங்க பாக்கணும். அப்பதான் மக்கள் எங்களுக்கு எல்லா தொழிலும் எல்லா வேலையும் செய்து எல்லா உயிரும் காப்போம், எல்லாரும் பட்டினியா பைசா இருக்கு பாத்துறாரு. அது மாதிரி நாங்க போய் அவரு காலையில அங்க போய் மெரினா பீச்ல பாக்கணும். இங்க இடம் இருந்தா இங்க வந்து பார்க்க இடம் வசதி கிடையாது. அங்கதான் எல்லாருமே எல்லா தொகுதி மக்களும் போய் பாக்குறதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு இடம் வசதி தேவைப்படும். உங்களை தாழ்வோடு கெஞ்சி கேட்டுக்கிறோம். எல்லோருக்கும் நல்ல உதவிகள் செஞ்சிருக்கிற அப்படிங்க யாரும் மறக்க முடியாது. இந்தியாவிலேயே சிறந்த மனிதநேய தலைவர் அவர் தான். சிறந்த இந்திய மனித நேயத்துக்காக இந்திய குடிமகன் விருது வாங்கணுமோ அவரு தான், வேற யாரும் கிடைக்காதுங்க. இது மாற்று கருத்தே கிடைக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சோழர் பார்த்து நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறோம்னா அவரோட நல்ல மனிதருக்காக வந்திருக்கிறோம். நாங்களும் இப்போ வரைக்கும் நாங்கள் 2007 கட்சியில் நாங்கள் இணைஞ்சதுங்க. எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போது அப்பா இறந்துட்டாருங்க. நான் கட்சியில் இணைந்ததுக்கப்புறம் எனக்கு கேப்டன் பற்றி எனக்கு தெரியாது. அது இணைந்ததுக்கப்புறம் தான் கேப்டன் புகழ் பற்றி நம்மளுக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா அவர் மேலே நல்ல ஈடுபாடாகி இன்னும் அவர் கழகத்தில் இன்னும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கும் இது தொடரும் கண்டிப்பாக. கண்டிப்பாக இது நல்ல மனிதர் தெளிவாக இருந்த ஒரு நல்ல முறையாக இருந்தபோது மக்கள் அவர்கள் தவற விட்டார்கள். இப்பொழுது மக்கள் வேணும்னு கேட்குறாங்க, இப்போ வருத்தப்படுறாங்க, எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நீ இப்படி ஒரு தலைவன் கிடைக்குமா, அது காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாங்க உலகெங்கில் வாழும் தமிழர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தான். அவரோட மனசு தான் இந்த மக்கள், வேற எதுவும் சொல்றது வார்த்தையே இல்லை. அவரோட மனசு, அவரோட குணம், அவரோட இதுதான் அவரோட என்ன சொல்றது. இப்போ நான் நல்லவனா இருந்தால் தான் என்னை தேடி வர மாதிரி அவரோட குணம் தான் இவ்வளோ இந்த கூட்டம் எல்லாமே மொத்த குடும்பம் என்னால் சொல்ல தெரியல. நான் ஆட்டோ ஓட்டுற டிரைவர். நானும் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நான் வரும்போது என் பொண்டாட்டி சாப்பிடவே இல்லை, நீங்க போய் வாங்கன்னு சொல்லிட்டு. அவரான நான் நினைச்சுனாங்க அவருக்கு நல்ல இடம் கொடுங்க. அவர் நல்ல மனுஷங்க. அவர் அடுத்த நாட்ட பணத்துக்கு சொத்துக்கு சுதந்திரத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அவருக்கு ஒரு நல்ல இடத்துக்கு காட்டுறது. அவர் மனுஷன் எல்லாரும் மக்களுக்கு இடம் கொடுத்தானுங்க. நான் கடலூர்ல வந்துக்கிறேங்க. நான் சாப்பிட 2 நாளாவது நான் சாப்பிட்டேன். நான் எதுவுமே செய்யாத ஒரு பெருமைச்சாதி. அவர் நல்ல மனுஷங்க, அவருக்கு இடம் கொடுங்க. ஒரு ஆளோட குரல் இல்ல, தமிழ்நாட்டோட குரல் கண்டிப்பா எல்லாருமே அவர் ஏழைகளுக்காக செஞ்சவரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளவோ பண்ணி என்னென்ன பண்ணி அவரு யாராலும் ஒண்ணு பண்ண முடியல. கேப்டன் அவர்கள் அவர் தனிமையா நின்று ஜெயிச்சு வருஷத்துக்கு ஒரே வருஷம் 5
எதிர்கட்சி தலைவரானாரு. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான தலைவருக்கு சாதிச்சாரு. அவரு சாட்டாலே கட்சிக்கு சாயாது. 2 பிள்ளைகளை எம்ஜிஆர் எங்க தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பாங்கிற தைரியத்தோட நாங்க இருக்கோம். அதனால எங்க கேப்டனுக்கு வெளிநாட்டுல கண்டிப்பா இடம் வேணும்னு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் நம்ம கேப்டனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு நாங்க இது வரைக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா மக்கள் திலகன்றது எப்படின்னா ஒரு பேரால வரணும், ஒரு புகழால வரணும். இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்றாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது தனி மனிதனுக்கு ஒரு உணவு இல்லைன்னா ஜகத்தை எதிர்த்துருன்னு சொன்னாங்க. ஆனா யாரும் ஒருவரும் பசி இல்லாம இருக்கணும்னு வாழ்றாரு பத்தியா, அதுதான் முக்கியமான ஒரு கடவுள். இந்த கடவுள் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். என்ன ஒண்ணு மக்கள் புரிஞ்சிக்கல. ஏன் புரிஞ்சிக்கலன்னா இவரெல்லாம் வந்து தான் பண்றாங்கன்னு. ஆனா இதை பண்றாங்கன்னு சொல்ற பத்தியா. ஆனா சில எம்எல்ஏ பண்ண துரோகத்தால அவர் அழிஞ்சாருன்னா குடும்பத்தால கிடையாது, மக்களால. இந்த மக்களுக்காக அவர் பண்ண விஷயம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம வந்து உயிரா இவ்வளவு பேர் வந்துக்கிறோன்னா அந்த ஓட்டு சில ஓட்டுகளை போட்டிருந்தா அவர் வந்து ஜெயிச்சு ஜெயலலிதா டைம்ல கலைஞர் டைம்ல அவரு வந்து இந்த டைம்ல முதலமைச்சர் ஆயிருக்கோம். என்ன ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நம்மளே மண்ணை தூக்கி போட்டுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளா மண்ணை தூக்கி போட்டுக்கிட்டாங்க. இனிமே வந்து எத்தனை பேர் வந்தாலும் நம்மளால இது மாதிரி இது பண்ண முடியாது. ஏன்னா இவரு வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்டவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோன்னா பெரிய விஷயம். சென்னையில வந்து அவருடைய சட்டத்துல இன்னைக்கு சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அவர் பண்ணது சாப்பாடு ஒரு விஷயம் கிடையாது. எங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுங்க? சாப்பாடு வேணும். சாப்பாடு அவர் பண்றாருன்னா அது ஒரு விஷயம். ரத்த தானம் பண்ணிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக சென்னையில இருக்காருன்னா அவருடைய கடவுள். இந்த கடவுளுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையை நான் மூட்டு வந்துட்டோம்பா, துணி கடையை மூட்டு வந்துட்டோம்பா. நான் இன்னைக்கு கவரப்பேட்டில் நாங்கள் வந்து கடையை மூட்டு வந்துட்டோம். எங்க கும்முடி புண்ணில் இன்னைக்கு எதுக்கு வந்துக்கிறேன்? என் கூட ஒரு 20 பேர் வந்துக்கிறான். 20 பேர் செலவு பிரச்சனை இல்லை, அவருக்காக நம்ம பண்ணணும். ஏன்னா அவரை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்றது, எதனால மிஸ் பண்ணா மன உறுதி யார் தந்தது? நம்ம தந்தோம். அவருக்கு ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார். முதலமைச்சர் ஆயிருந்தா யாருங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு விடிவு காலமா இருந்திருக்கும். யாராலையும் இன்னைக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டோம், புயல பாதிக்கப்பட்டோம், எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டேன். இதனால ஏன்னா லஞ்சம் லாவண்யம் எதுவும் இருந்திருக்காது. ஏன் அவர் வந்து எல்லாமே மாத்திருப்பாரு. ஏன் என்ன ஒண்ணு நடிக்கிறதால ஒதுக்குனீங்க, ரெண்டாவது குடும்பத்தால ஒதுக்குனீங்க, எதுவுமே இல்லாம இன்னைக்கு அவர் வந்திருக்காருன்னா இதனால வந்து பாதிக்கப்பட்ட நம்ம தான், வேற யாரும் கிடையாதுங்க. இதுக்கு மேற்கொண்டு யாரும் முன்னுக்கு வர முடியாது. இதுதான் லாஸ்ட். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருந்து அனுபவம் மட்டும் போவேன், அந்த ஒண்ணு மட்டும் நீங்க பண்ண போறீங்க. வேற எதுவும் இந்த வாழ்க்கை இனிமேல் நடக்காது. வாழ்க்கையில நம்மளும் முன்னுக்கு வர முடியாது. உங்க குடும்பம் நடக்காது. ஏன் நடக்காது? எதுவுமே இன்னைக்கு ஒரு 200 ரூபா இருந்தா உங்களுக்கு போதும், ஒரு பிரியாணி இருந்தா உங்களுக்கு போதும், ஒரு குடி இருந்தா உங்களுக்கு போதும். குடியும் பிரியாணி வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு டாக்டர் சீட் ஓணும்னா நீட் தேர்வு தான் ஓணும். ஆனா நீட் தேர்வு இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தியா, அது எல்லாமே கிடையாது. இதோட நான் சொல்லிடுறேன், இனிமே அவன் குடும்பத்தை அவன் பாத்துங்க. ஒரு விஜயகாந்தால் தான் மாற்றம் வந்திருக்கான். அந்த விஜயகாந்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அவன் குடும்பத்தை அவன் பாத்துங்க. இன்னைக்கு ஒரு கூலி வேலைக்கு போறீங்க, 200 ரூபா வேணுமா, அந்த 200 குடும்பத்துக்காக பாருங்க, கட்சிக்காக பார்க்காதீங்க. தயவு செய்து சொல்லிட்டேன். இனிமே ஒரு குடும்பம் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல தலைவரானாலும் முடியாது, நல்ல தொண்டனாலும் முடியாது, யாராலும் முடியாது. தயவு செய்து சொல்லிட்டேன். இனிமே அவன் குடும்பத்தை அவன் பாத்துங்க. யாராலும் உங்களுக்கு ஒரு வேணும்னா நீங்க தான் பாத்துக்கணும். யாரும் எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டான், எந்த வாழ்க்கையும் நடக்காது. இனிமே உங்களுக்காக நீங்க பாத்துங்க. தயவு செய்து சொல்லிட்டேன். எங்க கேப்டன் விஜயகாந்துக்காக நான் வந்து நல்லபடியா பேசுறேன். எம்ஜிஆருக்கு எப்படி வந்தது அதே மாதிரி தான் இப்போ எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆருக்கு அடுத்தது இப்போ இவருக்கு வருது ஜனம் ரசிகர் மாதிரி. எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி விஜயகாந்த் ரசிகர். டிஎம்கே ஏடிஎம் புதுசா இவரை வர வைக்கலான்னு அந்த யாரும் ஐடியா பண்ணி முயற்சி பண்ணல. போட்டாங்க கொண்டாங்க, 2 பேர் மாற்றி தான் போட்டாங்க. இவர் வந்து எவ்வளோ ஓட்டு ஓயுமோ அவ்வளோதான் வந்து. ஆனால் 2 பேருக்கு தான் ஹெவியாக வந்து அப்போ அவங்க தான் வந்துட்டாங்க.
இவரை வந்திருந்தாருன்னா இவர் தான் இப்போ எல்லாமே செஞ்சிருப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. கஷ்டம்னா எல்லாருக்கும் உதவி பண்ணியிருப்பாரு, பசினாலும் தீர்த்திருப்பாரு. அந்த அளவுக்கு பசி தீர்த்த மனுஷன் அவரு. ரொம்ப சீக்கிரம் அவர் கடவுளை கூப்பிட்டுனார். கடைகோடி தொண்டன், கடைகோடி தொண்டன்னா தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து தொண்டர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு நாள் கேப்டனுக்கு இதய அஞ்சலி செலுத்துறது பத்தாது. இந்த கோரிக்கையை மிக வேகமாக தலைமைக்கு செலுத்துங்க. அரசுக்கு இது ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். ஒரு நாள் பத்தாது. இங்க இருக்கிற கூட்டமும் நான் இப்ப உள்ள போய் வரேன், 1 மணிக்கு எடுக்கிறேன்றாங்க. இது கண்டிப்பா பத்தாது. இன்னும் ஒரு நாள் வைக்கலாம். இது தவறு இல்லை. ஒரு நல்ல மனிதன் எவ்வளவு தவறு பண்ண முதல்ல வரலாம். நல்லவங்க 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 ஜால்ரா ஜிங் ஜிங் தலைவர் சொல்லுவார், ஜிங்குன்னு அடிக்கிறீங்கன்னு. ஆனா நல்ல மனிதனுக்கு ஒரு நாள் பத்தாது. திரும்பி பாருங்க, நான் சொல்றது பொய்னா எவ்வளவு கூட்டம் இருக்கு. இது இன்னைக்கு 6 மணி இல்ல, நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த கூட்டம் கலையாது. ஐயா கேப்டன் அவர்களுடைய எத்தனை பேருக்கு வாழ வச்சிருக்கிறார், எத்தனை பேர் சிறை உலகத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். அதில் நானும் ஒருவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லாத பட்சத்தில் சென்னையில் ஃபுல்லாக நான் அடைந்த ஒரு காலம் ஒன்று. அன்றைய காலகட்டத்தில் வழி இல்லாமல், சாப்பாடு வழி இல்லாமல் அடைந்தேன். வேலை தேடினேன், சாப்பாடு வழி இல்லாமல் அடைந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு போட்டு உதவியவர் கேப்டன் அவர்கள் தான். அதே சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தை, எந்த வேலையில் தெரியல என்று சொன்னாலும், எந்த வேலைக்கு தெரியல என்று சொன்னாலும் செக்யூரிட்டி வேலை பாரு, வாட்ச்மேன் வேலை பாரு, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்தி என் கையில செலவுக்கு காசு கொடுத்து சாப்பாடு போட்டு ஊருக்கு அனுப்பி வைத்த தெய்வம் இன்னைக்கு இல்லையா. கடவுள் மீண்டும் தருவாரா, அவர் மீண்டும் வருவாரா? நல்ல தலைவனை இழந்துட்டோம்னாங்க, எங்களுக்கு கண்ணீர் தான் வருது. இப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு இனி நாளைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழகத்தை வழிநடத்த எங்கள் அன்னியார் தலைமையில் நாங்கள் மீண்டும் பயணிப்போம்.